திருச்சி கூட்டத்தில் வந்து ஒரு நபர் வந்து இளநீர் கொடுப்பாரு தளபதிக்கு. அதை வாங்கி அவர் யோசிக்காம அதை குடிச்சிடுவாரு. உண்மையா அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. ஆனா அவர் குடிச்சது தான் ஒரு பண்பு. எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான், புரட்சி தலைவர் சொல்லுவாங்க. திருச்சி டிஎம்கேவோட கோட்டை, கேஎன் நேருவோட கோட்டை, அப்புறம் அன்பில் மகேஷ் அவர் வந்து அங்க திருச்சியில வெயிட்டு ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. மாஸ் சம்பவம் அங்கேயும் பண்ணிட்டாரு தளபதி. இந்த சொல்றவங்க எல்லாம் வந்து யாருன்னா, ஒரு காலத்துல விஜயை போல நல்லவர்கள், விஜய் தாயா தமிழன் அப்படின்னு சாட்டை என்ன முன்னாடி பேசின வீடியோலாம் இப்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. சரி, கரூர்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, சரி பல இடங்களில் போனா பப்ளிக் கூடுது, சரி பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை தவிர்த்தாரே தவிர விஜய் சாரை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி அஜித் சார் ஓட்ட கவர், ஃபேன்ஸ் ஓட்ட கவர் பண்ணிடலான்னு ஒரு நினைப்பு. அது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு வந்து பல பேர், மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் பல பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க டிவிகேவுக்கு. சாட்டை அவருடைய வாயை வந்து கட்டுப்படுத்தாத வரைக்கும், நீ இது எனக்கு ஒரு டைலாக் தான் வந்து பாகுபலியில இல்லை, நீ என் அருகில் இருக்கும் வரை நான் வந்து வர முடியாது மாமா அப்படிங்கிற அதெல்லாம் மீமா வந்து அந்த மாதிரி தான் சாட்டை சீமான் அண்ணனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வேகத்தடையா இருக்கிறாரு. இவ்வளோ கோடி சொத்து இருக்குது, 400 கோடி இருக்குது, 600 கோடி இருக்குதுன்னா அதெல்லாம் யாருன்னா ஏமாத்தி அப்படிங்க சம்பாரிச்சாரு. ஏங்க ஒருத்தருக்கு இல்லைங்க, எல்லா மதத்துக்குமான தலைவருங்க அவரு. அதனாலதான் சொல்லுவாங்க, திருச்சி டிஎம்கேவோட கோட்டை, கேஎன் நேருவோட கோட்டை, அப்புறம் அன்பில் மகேஷ் அவர் வந்து அங்க திருச்சியில வெயிட்டு ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. மாஸ் சம்பவம் அங்கேயும் பண்ணிட்டாரு தளபதி. திருச்சியே வந்து மதுரை தான் குலுங்குதுன்னுவாங்க. இப்ப பார்த்தா திருச்சியே வந்து அப்படியே குலுங்கி ஒரு லெவல்ல பண்ணி விட்டாரு. இன்னொன்னு, ஏன் திருச்சியை சூஸ் பண்ணாரு நான் ஒண்ணு சொல்றேன்னா, தமிழ்நாட்டோட சென்டர் பாயிண்ட். நீங்க திருச்சி வந்தா தான் லெஃப்ட், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்து எல்லா இடத்துக்கும் நீங்க போக முடியும். ஏன் திருச்சியை சூஸ் பண்ணாருன்னா, திருச்சி ஒரு மத்திய இது. எம்ஜிஆர் அவர்களே பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாசு, ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம திருச்சியில கவர் பண்ணோம்னா எல்லா இடத்துல அப்படியே சவுத்துல இருந்து எல்லா ஊரையும் நம்ம கவர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். திருச்சி கூட்டத்தில் வந்து ஒரு நபர் வந்து இளநீர் கொடுப்பாரு தளபதிக்கு. அதை வாங்கி அவர் யோசிக்காம அதை குடிச்சிடுவாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையா அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. ஏன்னா நான் அந்த இடத்துல நின்னா சத்தியமா குடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னோட பாதுகாப்பு தான் முக்கியம், என்னோட சேஃப்டி தான் முக்கியம். ஏன்னா கொடுக்குறவன் யாருன்னு தெரியாது. அஜித் சார் கூட ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு, என் கையில பிளேடு போட்டாங்க, வந்தவங்க யாருன்னு தெரியாது, என் ஃபேன்ஸா இல்லை யாருன்னே தெரியாத ஒரு மர்ம நபர்கள் உள்ள பூந்து என் கையில இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி விஜய் சாரை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக இளநில சொல்ல முடியாது, எதையாவது கலந்து கூட சில பேர் கொடுத்துருக்கலாம். ஆனால் எதை பத்தியுமே யோசிக்காம அந்த மனுஷன் அதை வாங்கி குடிச்சாருன்னும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தலைவா, நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க தலைவா, தயவுசெய்து குடிக்காதீங்கன்னா. ஆனா அவர் குடிச்சது தான் ஒரு பண்பு. எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான், புரட்சி தலைவர். ஒரு வீட்டுக்கு போவாரு. காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் அப்படிதான், ஒரு வீட்டுக்கு போவாரு, அங்க மக்களோட மக்களா உட்காந்து சாப்பிடுவாரு. அது என்ன கலந்தாங்க என்ன இது அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாரு. அதுதான் நான் அவர் பொசிஷன் இல்லை, நான் ஒரு சாதாரணமான ஒரு பொசிஷன்ல நான் அந்த கூட்டத்துல வந்து ஏதோ இந்த வண்டியில சும்மா ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு வாகனத்துல நாளைக்கு பிரச்சாரத்துக்கு எதனா போனோம்னா கூட யாருன்னா எதனா கொடுத்தாங்கன்னா யாருமே அவ்வளவு சீக்கிரம் அதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்கிறாரு, எதுக்காக இப்படி இருக்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த நம்பிக்கையில அவர் இருக்கிறாருன்னா, இந்த மக்கள் நம்மளை ஏமாத்த மாட்டாங்க, ஏன் ஒருத்தரோட உயிரை கொல்ற அளவுக்கு இந்த தமிழ் சமூகத்துல இருக்கிற மக்கள் வந்து ஒரு மோசமானவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத அந்த மனுஷன் பண்றாரு. ஆனா தலைவா, உங்களுக்கு தொண்டனா இருக்கிறதுக்கு எனக்கு சத்தியமா எனக்கு நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் அப்படி பண்ண மாட்டேன் தலைவா. நான் அந்த இளநீ வாங்கி குடிச்சிருக்க மாட்டேன். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. தளபதி, எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏசிலே பிறந்தவர், பான் வித் சில்வர் ஸ்பூன், வெளியே வரமாட்டாரு, கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பாரு. இதை எல்லாத்தையும் சொன்னானுங்கல்ல, ஒரு இளநிய வச்சு மவனை உடச்சிட்டாரு பாருங்க, அதுதான் தலைவர். முடிஞ்சா இது மாதிரி வந்து எந்த ஒரு செட்டிங் இல்லாம நேச்சுரலா ஆர்கானிக்கா
உங்க தலைவர் எளிமையான தலைவர்னு சொல்றீங்கல்ல, உங்க தலைவர்களை வந்து பண்ண சொல்லுங்க. பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் பாயிண்ட் நோ பாய்சன் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா எங்க தலைவர் வந்து அதை பண்ணார் பாத்தீங்களா, உண்மையா கிரேட்டுங்க தளபதி விஜய் அவர்கள். அப்புறம் பெரம்பூர்ல வந்து இவரை வந்து நாங்க பனையூர்ல தான் போய் பார்க்கணும், இதுலதான் போய் பார்க்கணும், இவர் எங்க வரப்போற அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இனி தளபதி வந்து பார்த்தோம்னா அவர் திருச்சி பெரம்பூர் ரெண்டுத்துல வின் பண்ணுவாரு. அந்த 2 இடத்துல வந்து அடிக்கடி வந்து அவர் வருவாரு. அதனால எம்எல்ஏவோட ஆபீஸ் அங்க இருக்கும், நீங்க அடிக்கடி தாராளமா போய் பார்த்துக்கலாம். 2 இடத்துல வின் பண்ணுவாருங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த 2 இடத்துல ஷோர் ஷாட் அடிதான். எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப கரூர் மேட்டர்லாம் பத்தி இழுக்கிறாரு. தன்னை நம்பி வந்தவங்களே இறந்துட்டாங்க, அவங்கள போய் நேர்ல பார்க்க முடியாம அவங்கள அழைச்சிட்டு வந்து பாக்குறாருன்னு சொல்லி ஒரு கிண்டலா பேசியிருக்காரு. அதாவது அவரே 4 பேரை செட் பண்ணி டிவி கேட்கக்கூடிய பறக விட்டு அங்க பாருங்க கூட்டணிக்கு இது பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படிலாம் சொல்லி பார்த்தாரு. தளபதி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, பிஜேபி இருக்கிற வரைக்கும் நான் இந்த கூட்டணியில வரமாட்டேன். அந்த ஒரு கடுப்புலதான் மனுஷன் இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, பழைய கரூர் மேட்டர்லாம் எடுத்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேன், கரூர்ல தளபதி வரமாட்டேன்னு சொன்னாரா? ஒண்ணும் இல்ல, ஒரு குளத்தூருக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் தர மாட்டீங்க, ஒரு இடத்துல நின்னு பேசுறதுக்கு இவ்வளவு மணி நேரத்துக்குள்ள நீ முடிச்சிடணும்ன்றீங்க, அப்புறம் ஒரு இடத்துல போனா சோடா பாட்டில வீசுறீங்க, இப்படி எல்லாம் வந்து சீப்பஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரூர்ல மட்டும் அவருக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. மக்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு இது உள்ளுக்குள்ள யாராவது வந்து உள்ள நுழைச்சி ஏதாவது பண்ண மாட்டாங்கன்றதுல என்ன கேரண்டி எனக்கு புரியல. எடப்பாடி ஐயா வந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு பர்சனல் கடுப்பு. என்னடா இந்த விஜய் வருவான்னு பார்த்தா வரவே இல்லையே அப்படின்னு. இதனால யாருக்கு லாஸ்? உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் நியூட்ரலான விஜய் ஃபேன் அவங்களாவது வந்து கொஞ்சம் போடலாம் அப்படின்னு வந்து நினைச்சா கூட ஏடிஎம்கேக்கு போடுவாங்களான்றது டவுட் தான். அந்த லெவல்ல தான் வந்து இபிஎஸ் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. முதல்ல இந்த பெரிய கட்சி ஏடிஎம்கே பெரிய கட்சி, பிஜேபி வந்து எதுவும் பண்ணிட முடியாது, அப்புறம் வந்து டிஎம்கே பெரிய கட்சி, காங்கிரஸ் கூட்டணி ஒன்றும் பண்ணிட முடியாது, இந்த சைக்காலஜி நம்ம வந்து உடைச்சே ஆகணுங்க. இதை உடைச்சா மட்டும்தான் இவங்க வந்து இவங்களுக்கு நம்ம யார் அப்படிங்கிறத ஏப்ரல் 23 அந்த மிஷன்ல தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அது வரைக்கும் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. 234 தொகுதியிலும் விஜய் தான் பிராண்ட் அப்படின்னு சொன்னார்ல, அந்த விஷயம் நேஷனல் லெவல்ல வந்து பப்ளிசிட்டி ஆயிருக்குதுங்க, ஃபேமஸ் ஆயிருக்குதுங்க, ட்ரெண்ட் ஆயிருக்குதுங்க. காரணம் என்னன்னா, இந்த மேற்கு வங்கம்ல சட்டமன்ற தேர்தலில் மமதா பானர்ஜி சொல்றாங்க என்னன்னு, 294 தொகுதிகள், அங்க 93 94 294 தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளர், மமதா பானர்ஜி தான் அப்படின்னு நீங்க வந்து போடுங்க ஓட்டு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது யாரு? இதுக்கு விதை போட்டது யாரு? இத அன்னைக்கு விஜய் சார் சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சிங்க, பாரு வேட்பாளர் வந்து இல்ல, யாரும் வந்து ஃபேமஸா இல்ல, விஜயோட முகத்தை காட்டி தான் ஓட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. இப்ப நான் கேக்குறேன், மமதா பானர்ஜி எத்தனை முறை சிஎம்? கிட்டத்தட்ட 3 முறை சிஎம் நினைக்கிறேன், 3 முறை சிஎம்மா இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட மமதா பானர்ஜிய எங்களுடைய வெற்றி தலைவர் சொன்ன அந்த விஷயத்த அவங்க அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா எங்க தலைவரோட ரீச்சை பாருங்க. அதனால தயாராருங்க மக்களே. ஒண்ணுதான் சொல்றது, 234 தொகுதியிலும் தலைவர் தான் பிராண்ட். சாட்டை திருமுருகன் வந்து இப்போ போற ஒவ்வொரு மேடை பேச்சிலையும் வந்து அவர் விட்டுட்டு வந்தான்றாரு. ஏன் எதை விட்டுட்டு வந்தாருன்னா, அவங்க பொண்டாட்டியை விட்டு வந்தாரு, புள்ளையை விட்டு வந்தாரு, அவங்க பொண்ணெல்லாம் நடுத்தரில் விட்டு வந்துட்டாரு, இதை தான் அவர் வந்து போற இடம்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாப்புல. அவர் விட்டுட்டு வந்தாரு அப்படின்னா எதை விட்டு வந்தாருன்னா, எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு 300 கோடி பிசினஸ் இருக்குது, அதை விட்டுட்டு வந்தாரு. அவர் படத்தையே விட்டுட்டாரு, ஜனநாயகனை விட்டுட்டு கொஞ்சம் வந்தாரு. அது அப்புறம் அவரோட லைஃப், அவர் நிம்மதியான தூக்கத்தை எங்களுக்காக விட்டுட்டு வந்தாரு. இதெல்லாம் தான் விட்டுட்டு வந்தாரு தவிர யாரையும் வந்து நடுத்தரெல்லாம் விட்டுடல. எல்லாருமே நல்லபடியா தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சொல்றவங்க எல்லாம் வந்து யாருன்னா, ஒரு காலத்துல விஜயை போல நல்லவர்கள், விஜய் தாயா தமிழன் அப்படின்னு சாட்டை என்ன முன்னாடி பேசின வீடியோலாம் இப்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. அவர் பேசியிருக்கிறாரு, எங்க ஆளு தமிழன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. சீமான் சார் விஜய் போல ஒரு நல்ல தம்பி, வருஷம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு நல்லது பண்றாரு, குறிப்பா பொங்கல் டைம்லலாம் வந்து கிராமங்கள்ல போய் டிராவல் பண்றாரு, பேசுறாரு, அவ்வளோ ஒரு நல்ல தம்பி அப்படின்னு அவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நேத்து வரைக்கும் பேசிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, திமுகவுக்கு வந்து நீங்க எனக்கு போடலன்னா பரவாயில்ல, திமுகவுக்கு போடுங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி, அதை வந்து நீங்க டைரக்டா வந்து கூட்டணியை வச்சிருங்கன்ற. திமுக கூட உங்களுக்கு அவ்வளோ திமுக பிடிச்சிருக்கு அப்படின்னா 24 25 கட்சி இருக்கு, அதோட சேர்த்து 26வது கட்சியா வச்சிருங்களேன். உங்களை யார் வேணான்னு சொல்றேன்? நாங்க ஏதாவது வேணான்னு சொல்றோமா? அப்படி நீங்க வந்து நான் தனிச்சு நிக்கிறேன்ட்டு நீங்க இதுக்கு போடலன்னா பரவாயில்ல, அதுக்கு போடுங்க அப்படின்னா என்ன இது நியாயம்? உங்களால ஜெயிக்க முடியாது தனிச்சுன்றது தெரியும்ல. அப்போ அவங்க ஓட்டு எப்படியாவது போயிடும்ன்றதுக்காக
விஜய் சாரு கிட்ட நீங்க உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டெல்லாம் அங்க போயிடுன்றதுக்காக தேவையில்லாம வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு 2026 2046 இந்த லெவல்ல போனீங்கன்னா 2046 வந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஓட்டு பர்சன்டேஜ் போகுமான்னு எனக்கு தெரியல. நான் பெருந்தன்மையா சொல்றேங்க, பல இடத்துல வந்து சரிப்பா நீ திமுக இது டிவி கேக் போடலையா, ஓகே டிவி கேக் போடலன்னா பரவாயில்ல, ஆனா திமுக அதிமுக அந்த பாஜக அப்படின்லாம் வந்து சில இந்த கட்சிகளை நீ சப்போர்ட் பண்ற, உனக்கு டிவிக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டியா, ஓகே விலகிடு, ஆனா நீ மற்ற கட்சிகளை யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பரவாயில்லப்பா ஏதோ நாம் தமிழர் போற சரி நீ போட்டு போ அப்படி கூட நான் பெருந்தன்மையா வந்து சரி ஓகே விடு, ஏதோ இந்த 2 கட்சிகள் வந்து பணம் தராம மக்களுக்கு காசு தராம நிக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, இவ்வளோ காலம் வந்து நேர்மை நியாயம் நடுநிலை பேசிட்டு டிவி கேக் போடலன்னா கூட பரவாயில்ல டிஎம் கேக் போய் போடுங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகனுக்கும் ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க? ஏதாவது ஒரு வித்தியாசமே பெருசா இல்ல, கட்சி பேர் மட்டும் தான் வேறங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன பொறுத்தவரைலாம். சீமான் வந்து இப்போ இலவசமா புள்ள தரேன்னு சொன்னா ஓட்டு போடுவீங்களான்னு சொல்லிட்டு கீழ்த்தனமா பேசுறாரு. எல்லா கட்சியும் சொல்றாரு பொதுவா. ஆமா பொதுவா சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய தலைவரா இத்தனை வருஷம் நீங்க மைக்கு சின்னம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க தலைவர் அந்த கோட்டு படத்துல மைக்கு வச்சு ஒரு சாங் போட்டாரு. அந்த மைக்கு சாங்கை பார்த்துட்டு ஒருவேளை தளபதி இன்டைரக்டா நாம் தமிழர் சப்போர்ட் பண்றாரோன்னு நினைச்சு போன எலெக்ஷன்ல லோக்சபா தேர்தல்ல பல பேர் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா போன வாட்டி நாம் தமிழர் வாங்கினதுல 3% 4% வரைக்கும் டிவிக்கோட ஓட்டு இருக்குது. இல்ல நானும் போட்டிருக்கேன். பாருங்க நானும் போட்டிருக்கேன், தளபதிக்காக தான் போட்டேன், வேற யாருக்காகவும் போடல. நீங்களும் போட்டிருக்க, பல பேர் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரா அவங்கள பாக்குறோம். எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் ஒரு அண்ணனா அவரும் மரியாதை கொடுக்குறாரு, நாங்களும் சரி மதிக்கிறோம். இவ்வளோ பெருசா அவங்கள பார்க்கும்போது ஒரே வார்த்தையில அப்படியே கூப்பிட்டு வந்து இது எவ்வளவு மோசமா இருக்குது. இது ஒரு நல்ல தலைவருக்கு அழகா இந்த பேச்சு அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பேச மாட்டாங்க, இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. இப்ப இது மாதிரி ஒரு கருத்தை யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு இடத்துல இப்ப டிவிக்கேல இருந்து யாராவது ஒரு மூலையில யாரோ சொல்லியிருந்தாங்க தெரியாம உளறி இருந்தாங்கன்னா அதை எடுத்து இந்த மீடியாலாம் பெருசா காட்டும். ஆனா இந்த மீடியா பாருங்களேன் எதுவுமே இதை பத்தி பேசாது. மற்ற தலைவர்கள் யாரும் இதை வந்து கண்டிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்துறத தவிர்க்க என்ன ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க விஜய் சாரை அடிச்சா அஜித் சார் ஃபேன்ஸை வந்து கவர் ஆயிடுவாங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு நினப்பு இருக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்ல, பல கட்சிக்கு, திமுகல இருந்து அதிமுகல இருந்து எல்லாருக்கும். அதிமுக பிஜேபிலாம் விட்டுருங்க, அவங்கெல்லாம் வந்து வேற. ஆனா திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் என்னன்னா விஜய் சாரை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி அஜித் சார் ஃபேன்ஸ் ஓட்ட கவர் பண்ணிடலான்னு ஒரு நினப்பு. அது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு வந்து பல பேர் மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் பல பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க டிவிகேவுக்கு மிகப்பெரிய அளவுல. ஏன் ரஜினி சார் ஃபேனே வந்து பார்த்தோம்னா சொன்னாரா இல்லையா, 45 வருஷமா நான் ரஜினி ரசிகர், நான் இதுல இருக்கிறேன் அப்படின்னு. எத்தனை அஜித் சாரோட ஃபேன்ஸும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க டிவிகேக்கு. ஆனா நீங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கினீங்க. உங்களோட வார்த்தை துறைமுகம் தொகுதியில அசோக் குமார்னு சொல்ற ரஜினி ரசிகருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதை பாத்தீங்களா நீங்க? அப்படிங்களா? ஆமா, சூப்பருங்க. அதுதாங்க நம்ம தலைவர் வந்து எங்க தலைவர் தளபதி அவர்கள் யாரு இன்னாரு அதெல்லாம் பார்க்க மாட்டார், நல்ல மனுஷங்களான்னு பார்ப்பாரு. அந்த வகையில ரஜினி சாருக்கு எவ்வளவு வெறுப்பு கிரியேட் பண்றாங்க. ரஜினி சாரோட ஃபேன்ஸை ஓட்ட பிரிச்சிடலாமா, விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் சண்டை மூட்டி உள்ளலாம். இது லியோ டைம்ல இருந்தே பண்ணிட்டாங்க. யார் நம்ம சன் பிக்சர் கலாநிதி மாறன் சார் ஸ்டார்ட் பண்ணி வச்ச விஷயம் தான் இதெல்லாமே. இன்டைரக்டா அப்படி ஒரு அரசியல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ரஜினி ஃபேன்ஸ் பல அவங்களுக்கே துறைமுகம் தொகுதியில கொடுத்துருக்குறாங்க. இதுதாங்க தளபதி. நாங்கெல்லாம் ஒற்றுமையா தாங்க இருக்கிறோம். ரஜினி, அஜித், விஜய் இந்த எல்லாருமே ஒரு ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். இந்த ஒற்றுமையை கெடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சில தீய சக்திகளோட வேலை. அது வேலைக்கே ஆகாது. மக்கள் வந்து யார் பக்கம்னா டிவிகே பக்கம் தான். ஒன்றும் இல்லை, நடந்து சும்மா போங்க. நான் எதுவும் இந்த கருத்து கணிப்பு கருமாந்திரத்தை தயவு செய்து தூக்கி போட்டுருங்க மக்களே. தயவு செய்து இந்த கருத்து கணிப்பை மட்டும் பார்க்காதீங்க. எதுக்காக சொல்றேன்னா இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கிறது எல்லாமே இவங்களா வந்து அப்படியே எடுக்கிறது தான். ரீசெண்டா லோக் போல்னு ஒரு கருத்து கணிப்பு, திமுக 189 தொகுதிகளை வெல்லும். எப்படி வெல்லும் ஏம்பா? 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 முனை போட்டி தான்ப்பா. டிஎம்கே காங்கிரஸ் விசஸ் ஏடிஎம்கே பிஜேபி 2 முனை போட்டி தான் இருக்குது. அப்பவே திமுக 189 வெல்லல, இப்ப வெல்லும். எப்படி வெல்லும்? மும்முனை போட்டியில வெல்லும். விஜய் சார் எல்லாம் வந்து அவ்வளவு கவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த டைம்ல உங்களுக்கு வெல்லுமா? அது என்னங்க ஒரு கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு இது பேரு. இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னடா இது, இன்னுமா நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க. அந்த கருத்து கணிப்பு பீகார் எலெக்ஷன்ல சொன்னது நடக்கல.
பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் அதிக இடம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்புல லோக்போல்ல. ஆனா நடக்கல, அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. அதனால இந்த கருத்து கணிப்பை நம்பாதீங்க. லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி 400 வெல்வோம் அப்படின்னாங்க. பெரும்பான்மையே கிடைக்கல, 280 கூட தாண்டல. சோ அப்படி இருந்த ஒரு டைம் கருத்து கணிப்புலாம் பொய்யா இருக்கு. திமுகவோட, காங்கிரஸ், பிஜேபி பல கட்சிகளோட கருத்து கணிப்பு இங்க பொய்யா தான் இருக்கு. அதனால மக்கள் நீங்க தலைவர் சொல்ற மாதிரிதான் காலையில ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போய் கிளம்புங்க, போயிட்டு நீங்க போடுங்க. கருத்து கணிப்புலாம் ஒண்ணுமே கிடையாது. அது சும்மா காசு கொடுத்தா யார் வேணா கருத்து கணிப்பு போட்டுருவாங்க. மக்களோட கருத்து கணிப்பு, உங்களை உண்மையான கருத்து கணிப்புனா ரோட்ல நடந்து போயிட்டு ஒரு 100 பேர்கிட்ட கேளுங்க. அந்த 100 பேர்ல 55-60 பேர் பெரும்பான்மையா டிவிக்கு தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான கருத்து கணிப்பு, அதுதான் மக்களின் கருத்து கணிப்பு. அதனால இதுக்கெல்லாம் நம்ம முடிவு கட்டணும். ஒன்னே ஒண்ணுங்க, 2 டீம் தான் இங்க பிரிகுறாங்க. ஒன்னு டிஎம்கே அண்ட் டிஎம்கே பி டீம், இன்னொன்னு பிஜேபி அண்ட் பிஜேபி பி டீம். இந்த 2 டீமும் நம்மளுக்கு வேணாம். ஒரே டீம், டிவிகேன்ற ஒரே டீம் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை.